அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈத் முபாரக். இந்த விலாகில் நம்ம ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் ஹஜ் பெருநாள் எப்படியெல்லாம் போச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்த ரெசிபீஸ், அதுக்கப்புறமா குர்பானி கொடுத்தது, அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க இப்போ நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விலாக் வந்து போன தடவை போட்ட விலாக்ஸோட கண்டினியூ விலாக் தான். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த விலாக் வந்து புரியும். மார்னிங் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டு ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அகர் அகரில் மில்க் புட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதனால அதை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அகர் அகர் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அகர் அகர் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குள்ள நம்ம வந்து மில்க் புட்டிங்கு தேவையான மில்க் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர்டு புட்டிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த பவுலில் புட்டிங் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் பார்த்திங்கன்னா மில்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கொதிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை. நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க் நேம் பார்த்திங்கன்னா குட் லைஃப். இதை வந்து நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் டீ காஃபி டெய்லி யூஸ் எல்லாத்துக்குமே இந்த மில்க் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் அந்த ஃப்ளேவர்டு வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணுறனால புட்டிங் பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சுகர் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம அதை ரெடி பண்ணுறக்குள்ள பார்த்திங்கன்னா அகர் அகர் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸில் அகர் அகரை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண அந்த அகர் அகரை மில்கோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்படியும் அது செட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். நல்லா கெட்டியாக கண்ணாடி மாதிரி ஆகணும். லாஸ்ட்டாக நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி இருந்தது, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பிர்னி கஞ்சிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன பிர்னி கஞ்சி அப்படின்ட்டு கேட்குறீங்களா? இது வந்து ரவா பாயாசம்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், ரம்ஜான் இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பிர்னி கஞ்சி இல்லாமல் இருக்காது. எங்கள் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிர்னி கஞ்சி இருக்கும். இது ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் 1 கிளாஸ் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம தனியாக சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும் கஞ்சி மாதிரி. இது வந்து பால் கூட சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தனியாக காய்ச்சி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த ரவா கஞ்சி அது நல்லா சூடு ஆறின பிறகு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவா தனியாக மில்க் தனியாக ரெடி பண்ணுங்கள், ரெண்டையுமே ஒன்றா சேர்க்காதீங்க. ரெண்டுமே நல்லா சூடு ஆறின பிறகு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெய்யில் நட்ஸ் எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிர்னி கஞ்சியில் அதை ஆட் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் ப்ளஸ் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த பிர்னி கஞ்சி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் மேட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னுமே பிர்னி கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டே ரெடியாக ஈத் மார்னிங் அன்றைக்கி போகிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். ஈதுக்கு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக தான் வாங்கியிருந்தேன். காட்டனில் லைட் ஒர்க் வச்ச மாதிரி தான் எடுத்திருந்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் இதுக்கப்புறமா செட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய ஈத் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா பெருநாள் தொழுகையுமே தொழுதுட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக் சொல்லிவிட்டு ஊரில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஈத் முபாரக் விஷ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மில்க் ஃபேட் புட்டிங், அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகி இருந்தது. பாருங்கள், கட் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக கட் ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்ஸ் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. மெயின் டிஷ் இனிமேல் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜலா ரொட்டி வித் சிக்கன் கிரேவி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஜலா ரொட்டி செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜலா ரொட்டி செய்ய போகிறேன். எப்படி வரும்ன்ட்டு தெரில. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 முட்டை, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு தோசை மாவுக்கு மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தோசை மாவுக்கு மாதிரி அரைச்சி வச்ச மாவு வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜலா ரொட்டி சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாவு சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதோட மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு மிக்ஸ் வந்து இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். எனக்குமே இதான்
தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜலா ரொட்டி வந்து சுற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு 3 ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் இருக்கும்ல, அந்த மாதிரி நூல் மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா லைட்டாக ஆயில் தடவிட்டு ஒரு 1 மினிட்ல பார்த்திங்கன்னா வெந்துடும். திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான். இது நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் கிடையாது, செஞ்சு பார்த்ததும் கிடையாது. பட் ஆனால் இது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் கூட இதை செய்யும் போது புதுசாக டிஷ் ட்ரை பண்ணுறோம், ரொம்ப லேட் ஆயிருமோ அப்படின்ட்டு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. ஜலா ரொட்டிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். குர்பானி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. ஜலா ரொட்டியோட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களுமே ஒன் டைம் இருந்தால் இந்த ஜலா ரொட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈத் மார்னிங் அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னலாம் ரெசிபிஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜலா ரொட்டி வித் சிக்கன் கிரேவி, ஸ்வீட்ஸில் குலோப்ஜாம், ஃபிர்னி கஞ்சி, மில்க் ஃப்ளேவர்டு புட்டிங், இதெல்லாம் தான் ஈத் மார்னிங் அன்றைக்கி செஞ்சிருந்த ரெசிபீஸ். இந்த வருஷம் குர்பானி மஹ்ரிப்க்கு மேலே தான் கொடுத்துருந்தோம். மஹ்ரிப்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஆடை அறுக்கிறதுக்குமே ஆளுங்க வந்திருந்தாங்க. ஏன் குர்பானி கொடுக்கறதுக்கு மஹ்ரிப்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு அறுக்கிறதுக்கு ஆளுங்களுமே அப்போ தான் வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் 2 குர்பானி ஆடுனால வேறு எல்லா வீட்லேயுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மஹ்ரிப்க்கு மேலே ஆயிடுச்சு குர்பானி கொடுக்கறதுக்கு. ஃபஸ்ட்டு குர்பானி ஆடு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2வது குர்பானி ஆடுமே கொடுத்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நல்லபடியாக 2 குர்பானி ஆடுமே கொடுத்து முடிச்சிட்டோம். அன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஒரு குர்பானி ஆடுனாலே பெண்டு கலண்டுரும், 2 குர்பானி ஆடு சொல்லவா வேணும். ஃபஸ்ட்டு ஆட்டோட குடல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்டு காலை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வேலைக்கே 2-3 மணி நேரம் ஆயிரும். நம்ம கொடுக்குற இந்த குர்பானி ஆடை பார்த்திங்கன்னா 3 கூறாக பிரிச்சுருவோம். முதல் கூறு வந்து கஷ்டப்படுற ஏழைங்களுக்காகவும், 2வது கூறு வந்து உறவினர்களுக்காகவும், 3வது கூறு வந்து நமக்காகவும் வந்து பிரிச்சுருவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா குர்பானி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆட்டு குடல், ஆட்டு கால் அது எல்லாமே க்ளீன் பண்ணுறக்கே நைட்டு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு ஐட்டமாக எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றுறக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். எப்போல்லாம் எல்லா வேலையுமே முடிப்போம் அப்படின்ட்டு இருந்தது. எல்லாருமே செம்ம டயர்ட் ஆகிட்டோம். மற்ற க்ளீன் பண்ணுற வீடியோ எதுவுமே பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியோட ரெசிபி தான் அடுத்த vlogல வரும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.